உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே நான் ஏதாவது பண்ண முடியும். ஆதியை போடணும் சார். அது உங்களால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நாங்க பாத்துக்கிறோம். ஆதியை போட்டு தள்ளணும். நீங்க மனசு வச்சாதான் முடியும். அவன் சாகணும் சார், ப்ளீஸ். பத்தலைன்னா சொல்லுங்க சார், நாங்க வேணா வேற ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணி தரோம். என்ன தம்பி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க? இந்த ஊர்லயே அவன் தான் பெரிய ஆளு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நானும் பலமுறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளவு ஆள் பலம் அதிகார பலம் இருந்தோம் என்னால ஒன்றும் பண்ண முடியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்களை கூட்டம் போயிட்டு அவனை தூக்கிடுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். கோர்ட்டு கேஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய ஆள் அம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடுங்க. அப்படி நடந்துட்டா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வணக்கம் சார். என்ன விஷயம்ப்பா? லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார். யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்றாங்க சார். என்ன பண்ணுறது தம்பி, யாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஆதிகேசவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தால் எவனும் சாட்சி சொல்ல வர மாட்டான். எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு ஆதாரம் இருந்தால் போதும், அவனை தூக்கி உள்ளே வச்சிருவேன். ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. ஒரு ஆதாரம் இல்லை சார், நிறைய ஆதாரம் கிரியேட் பண்ணி தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீ ஆதாரத்தோட வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஏய் யாரா நீ? ஆதியை பார்க்கணும். அண்ணனே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? போடாங். ஏய் யாரா அவன்? அண்ணே உங்களை பார்க்கணும் சொல்கிறேண்ணே. என்ன பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அண்ணே நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரணுண்ணே. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? தெரியும்ண்ணா, நீங்கள் சொன்னா இவனே போட்டு. ஏய் சும்மா இருங்கடா, என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, உன் வீரம், மற்றவங்களை நீ போட்டு தள்ளுற ஸ்டைலு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீ செய்வியோ செய்ய மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா என் ஏரியாக்குள்ளே வந்து என் புள்ள மேலேயே கை வைக்க நினைச்சு பாரு. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சு. வா. எதுக்கு தம்பி வீண் வம்பு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காது சிவா. நீ என் புள்ள மாதிரி. இப்ப எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நீதான். இந்த புள்ளை பாரு, வாயும் வயிறுமா இருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளுக்குன்னு யாருப்பா இருக்கா? சிவா, நீ படிச்சவ, சுயமா யோசி. யார் சொன்னபடியும் கேட்காத. ஆனா ஒண்ணு, வன்முறைங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு ஆயுதம். இவ்ளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் உங்க கண் முன்னாடி இருந்தா உங்களுக்கு பழி வாங்குற வெறி இன்னும் அதிகமாயிடும். நான் பேசாம பாம்பே போயிடுறேன். அங்க போய் ஏதாவது வேலை பார்த்து என்னையும் புள்ளையும் காப்பாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சிவா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு போ. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சேன்னா தாராளமா நீ கிளம்பலாம். என் மேல நம்பிக்கை இருந்தா இங்க இரு. பாதிப்பு உனக்கு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. செத்து போனவன் என் நண்பன், என் உசுர்ல பாதி. எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு அருவாள் தூக்குறது. நான் கிளம்புறேன். சிவா,
நாங்கெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறோம். சரண்யா உனக்காக காத்துட்டு இருக்கிறா. சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. என்னாச்சு? ஓகே, பத்திரமா கொண்டு வந்து சரி. என்னடா பேய் மிமிக்கிற? எதனா பிரச்சனையா? ஒன்றும் இல்லைப்பா, நீ போ. ஏய், என்னடா மருகலன்ற? நான் இல்லைப்பா, அங்கே உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். மகனா தப்பிச்சுனடா நீ. ஹலோ சிவா, நான் குரு பேசுகிறேன். ம், எது நடந்தாலும் லைனை கட் பண்ணு. ஓகே ஓகே, சொல்லு. ஏதாவது ரகசியத்தை கண்டுபிடிச்சியா? பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏய், யார்கிட்ட பேசுனீரா? கஸ்டமர் யார்கிட்ட பேசுனீரா? போய் மட்டும் சொன்னா சங்கருவேன். ஹலோ ஹலோ, வி ஆர் காலிங் ஃப்ரம் கஸ்டமர் கேர். சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீ எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண தேவையில்ல. அந்த நாகமுக சாங் மட்டும் போட்டு விடு. இந்தா போய் பேசுனா வெட்டி போட்டுருவோன்னு. ஹலோ சிவா, போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு குரு, அதெல்லாம் மோசமானவனுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாது. நான் சொல்கிறத கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி ஓகே, டன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏதோ வண்டி வருது, அங்கே போய் வண்டி நிறுத்தலாமா? நிறுத்தியா? என்னப்பா வண்டியில் என்ன இருக்கு? மெடிசன்ஸ் இருக்கு சார். மெடிசன்ஸ் இருக்கா? ஆமாம் சார். எங்க திறந்து காட்டு. தப்பா ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்லை சார், இது ஆதிகேசன் வண்டி சார். ஆதிகேசன் ஐயா வண்டியா? சரி சரி. யோ, இங்க வாயா, முதல்ல கேட்டை போய் துறையா, சீக்கிரம் போயா. போத பொருளை கத்துறீங்க. ஏற வண்டியில ஏறோம். ஏறுங்க. ஏறோம். யோ, கேட்ட தூக்கியா. உன் கோவம் நியாயம்தான், ஆனா நீ போற பாதை தான் எனக்கு கரெக்ட்னு தோணல. உன்ன மாதிரி என்னால சுயநலமா யோசிக்க முடியல. நடக்க போற விபரீதத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன் சிவா. நான் என் வழியில போயிட்டு இருந்தேன், இப்ப எல்லாமே மாறி போச்சு. நானே வேண்டாம் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. வரேன் சிவா. ஹலோ ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன்.
தண்ணி அடிச்சுன்னு இருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்கிச்சு. டேய் ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுள்ளாங்கிட்ட வாலாட்டினிய அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. போதையில வளராதுடா, போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற? வைடா போன. அது என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி, எதுவும் தப்பா நடக்காது. பவர் நம்ம கையில இருக்கு. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டிச்சு? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம், யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலை நிறுத்தி வைங்க. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லைன்னா நம்மள தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம நடு தெருவுல தான் நிக்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, சந்தோஷமா சரக்கடிங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். மெதுவா மெதுவாமா, மெதுவா. உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஃபால்ஸ் பெயினா நெக்ஸ்ட் மந்த் டைம் சொல்லிருக்காரு டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தண்ணி விடு. இந்தம்மா. எல்லாமே நாங்கள் செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்போவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில கடவுள் அவதரிக்க போறதில்ல. எவன் தப்ப தட்டி கேட்கிறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்க முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பா ஆதிகேசவன் சாவான். யாரு துரோகி? சொல்லுங்கடா. ஏன் சோத்த திருட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கெல்லாம் நான் என்னடா குறை வச்சேன்? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல, ஏன்டா? எவன்டா எவன்டா துரோகம் பண்ணுது? எவன்? சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? எனக்கு ஊமனதான் சந்தேகமா இருக்கு. நீ தானே சரக்கா காட்டி கொடுத்த? உங்களை காட்டி கொடுப்பனா? உங்களை விட்டாலும் யாருன்னா இருக்காங்க? ரோட்ல போற நாய் கூட மதிக்காதுண்ணே. என்ன விட்டுறேன், என்ன நான் இல்லைண்ணே, நான் பண்ணேண்ணே. அப்புறம் எவன்டா இந்த வேலையை பண்ணுது? சரக்கு போனா போட்டுடா. முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒண்ணு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவான். நீ போட்டு கொடுத்தியா? இல்லண்ணா. நீ தானே காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா. நீ தானே புதுசா சேர்ந்தவன். யாரா நீ? நல்லவனா கெட்டவனா? துரோகியா நண்பனா? யாரு? என்ன நம்புனா என்ன வெட்டி போட்ட